அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் தீனுடைய பிரகாசத்தை இறைவன் தருவானாக. தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. வல்ல இறைவன் அவனுடைய கஜானா அது எப்படிப்பட்டது என்றால், அவன் இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து தன் அடியார்களுக்கு தன் படைப்புகளுக்கு அருளை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான், இரவும் பகலும். ஆனால் அவனுடைய அந்த கஜானாவிலே ஒரு ஊசி முனை அளவு கூட குறையவில்லை. இருந்தாலும் ஏழைகள் செல்வந்தர்கள் என இரு பிரிவை இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். அது உலக இயக்கத்திற்காக, சில சோதனைகளுக்காக இறைவன் அவ்வாறு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இங்கே மூவரை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கின்றது. அவர்கள் யாரென்றால், ஒருவர் வழுக்கை தலையன், ஒருவர் குருடன், ஒருவர் குஷ்டரோகி. இந்த மூவரையும் சோதிக்க இறைவன் நாடிவிட்டான். அதனால் ஒரு வானவரை, மனித உருவத்திலே ஒரு வானவரை இறைவன் அனுப்புகின்றான். அவர் முதலில் அந்த குருடனிடம் வருகிறார். குருடனிடம் வந்து, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கின்றார். அந்த குருடன் சொல்கிறார், எனக்கு பார்வை தெரிந்தால் மிகவும் நன்றாக இருக்கும், நான் இறைவனுக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்று கூறுகிறார். உடனே அவர் கண்களை அந்த வானவர் தடவுகிறார். உடனே அவனுக்கு பார்வை வந்து விடுகிறது. பிறகு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் அவர் சொல்கிறார், எனக்கு சில ஆடுகள் வேண்டும் என்று கூறுகிறார். அவர் கேட்ட அந்த ஆடுகளை கொடுத்துவிட்டு அந்த வானவர் சென்று விடுகிறார். பிறகு அந்த குஷ்டரோகியிடம் அந்த வானவர் செல்கிறார். உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கின்றார். எனது இந்த நோய் காரணமாக மக்கள் என்னை அருவருப்பாக பார்க்கின்றார்கள். எனக்கு நல்ல உடல் தோற்றம் கிடைத்தால் நான் சந்தோஷப்படுவேன் என அவன் கூறுகிறான். உடனே அவன் உடலை அந்த வானவர் தடவுகிறார். அவன் உடல் ஒரு நல்ல தோற்றம் அவனுக்கு கிடைக்கின்றது. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அவனுக்கு ஒரு பசு வேண்டும் என்று அவன் சொல்கிறான். அவனுக்கு ஒரு பசுவை கொடுத்துவிட்டு, இறைவன் இதன் மூலம் உனக்கு நல்ல ஒரு நலவை செய்வானாக என்று சொல்லிவிட்டு அவர் போய்விடுகிறார். அடுத்து ஒரு வழுக்கை தலையனிடம் செல்கிறார். அந்த வழுக்கத்தலையனிடம் சென்று, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கின்றார். எனக்கு இப்படி முடியில்லாமல் என் தலை இப்படி வழுக்கையாக இருப்பதால் ஒரு அழகற்ற தோற்றமாக இருக்கின்றது. எனக்கு நன்றாக முடி வளர்ந்து எனக்கு நல்ல தோற்றம் கிடைக்க வேண்டும் என்று அவன் கூறுகிறான். அவன் தலையில் அவர் கையை வைத்து தடவுகிறார். அவனுக்கு முடி வளர்ந்து விடுகிறது. அவனுக்கு ஒரு நல்ல தோற்றம் கிடைக்கிறது. பிறகு உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் அவன் எனக்கு ஒரு ஒட்டகம் வேண்டும் என்று சொல்கிறான். அந்த ஒட்டகம், ஒரு சினை ஒட்டகத்தை கொடுத்துவிட்டு அந்த வானவர் சென்று விடுகிறார். பிறகு பல நாட்கள் கடந்து அந்த வானவர் அந்த மூவரிடமும் வருகிறார். இப்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என பார்ப்பதற்காக வருகிறார். முதலில் அந்த வழுக்கை தலையனிடம் வருகிறார். வந்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் ஒரு வெளியூர்காரன், நான் என் பயணத்தை தொடர வசதி இல்லாமல் இருக்கின்றேன். என்னுடைய கையில் எந்த பணமும் இல்லை. ஆகவே நான் ஊர் போய் சேர நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் ஒரு ஒட்டகத்தை கொடுத்தால் அதில் நான் ஏறி போவேன் என்று சொல்கிறார். அவன் சொல்கிறான், ஒட்டகமெல்லாம் தர முடியாது என்று சொல்கிறான். அதற்கு அந்த வானவர் சொல்கிறார், நீ ஒரு நேரத்தில் எப்படி இருந்தாய், இறைவன் உனக்கு உதவி செய்தானே, அதுபோன்று நீ பிறருக்கு உதவி செய்ய மாட்டாயா என சொல்லும்போது அவன் சொல்கிறான், இந்த ஒட்டகம் என் மூதாதையர்கள் எனக்கு விட்டு போன சொத்து, அது நான் சம்பாதித்தது, என் மூதாதையர் சம்பாதித்தது, இதிலிருந்து உங்களுக்கு தர முடியாது என்று சொல்கிறான். நீ பொய்யனாக இருந்தால் நீ பழைய நிலைமைக்கே நீ ஆளாவாய் என்று அந்த வானவர் சொல்லிவிடுகிறார். உடனே அவன் பழையபடி வழுக்கை தலையனாகவே ஆகிவிடுகிறான். பிறகு அந்த குஷ்டரோகியிடம் வருகிறார். வந்து, இந்த மாதிரி நான் வெளியூர்காரனாக இருக்கிறேன், எனக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார். அந்த குஷ்டரோகியும் அந்த வழுக்கை தலையன் சொன்னதை போன்றே சொல்கிறான். அப்போது அந்த வானவர், நீ பொய்யனாக இருந்தால் நீ பழைய நிலைக்கே திரும்புவாய் என அந்த வானவர் சொல்கிறார். அவன் மீண்டும் குஷ்டரோகியாகவே ஆகிவிடுகிறான். பிறகு அந்த கண் பார்வை இல்லாத அந்த மாற்றுத்திறனாளியிடம் செல்லும்போது
அவர் அங்கே வானவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி நான் வெளியூர்காரனாக இருக்கிறேன் என்று தன்னுடைய நிலையை சொல்கிறார். அப்போது அந்த பார்வையற்ற அந்த மாற்றுத்திறனாளி சொல்கிறார், இறைவன் நான் ஒரு கண் பார்வை இல்லாதவனாக இருந்தேன். இறைவன் எனக்கு அருள் புரிந்தான். இப்போது எனக்கு பார்வை நன்றாக தெரிகின்றது. என்னுடைய இந்த ஆடுகளின் மூலம் என்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்கிறேன். இறைவன் எனக்கு பார்வையும் தந்து என் வாழ்வாதாரத்திற்கும் வழிகாட்டியிருக்கின்றான். அவனுக்கே புகழ் அனைத்தும். ஆகவே உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை ஆடுகள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்களை தடுக்க மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். உடனே அந்த வானவர் சொல்கிறார், அந்த ஆடுகள் எனக்கு தேவையில்லை. இறைவன் உங்களை சோதிக்க நாடினான். அதன் மூலம் அவன் என்னை அனுப்பினான். நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மனிதராக இருக்கிறீர்கள். இறைவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று அந்த வானவர் சென்று விடுகிறார். ஆகவே இந்த சம்பவம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இறைவன் இரக்கமுள்ளவனாக இருக்கின்றான். அந்த இரக்கத்தின் அடிப்படையில் அவன் தன் மனிதர்களுக்கு உதவி செய்கின்றான். அதுபோன்ற மனிதர்கள் மீது இரக்கம் காட்டி எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் உதவி செய்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும். அத்தகைய நல்ல மக்களாக நாம் வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.